ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் சுபலட்சுமி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் ஒரு 13,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பெண்ணாகரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்த மணமகனாக இருந்தால், ஒரு 10வது படிச்சிருந்தா இருந்தால் பரவாயில்லமா இருக்கும். அப்படி படிக்கலனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. அதனால இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருடமாக இவங்க தனிமையில், திருமணமே வேணான்னு தனிமையில் தாங்க இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அம்மா கூட தாங்க வச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணாங்க, அவர் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்க கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க அம்மா நான் நல்லா இருக்கும்போதே எங்கள் பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்களுடைய அம்மாவுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் எங்கள் அம்மாவும் என்னோட தான் வருவாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கூடிய மணமகனாக வேணும். மாதம் குறைந்த வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கமான மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் தாங்க எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் போதும். இவங்க ஒரு 1/2 ஏக்கர் நிலமும் அது இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா அமுதவள்ளி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசிங்க. ஜாதி தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா மணமகளுக்கு சொந்தமாக ஒரு 2-3 வீடு இருக்குங்க. அதை வாடகைக்கு விட்டு தாங்க இவங்க வாழ்ந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் மளிகை கடைக்கு ஜாமானை வாங்கிட்டு வரப்போ ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்களாம் நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுங்களாம் இப்போ வற்புறுத்தி, நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம், உனக்கு தனிமையில் இருக்கிற, உனக்கு ஒரு நல்ல துணை வேணுமா அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கம்பல் பண்ணி இவங்களுடைய அம்மாவை ஒத்துக்க வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 40 வயசு இவங்களுக்கு ஈக்குவல் வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுடைய கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தாலும் சம்மதம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, எங்களோட மளிகை கடையே பார்த்துட்டு இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணுங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு சம்மதங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.